பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் விமோச்சனம், ரிடம்ஷன். வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்மால் வந்ததாக இல்லாமல் இருக்கலாம், தலைமுறையினால் வந்தது அப்படி கூட சொல்லலாம். உதாரணமாக மனசோர்வு, போதைப் பொருள் அடிமை, குடிப்பழக்கம், விவாகரத்து, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணமாக தந்தை குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தால் மகனும் குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்க பல மடங்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்றத ஆய்வு சொல்லுது. பிள்ளைகள் ஒன்றும் செய்யலை, பரம்பரை பழக்க வழக்கங்கள் தொடர்வது உண்டு. ஆனால் அதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கடவுள் அந்த பரம்பரை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்க தான் விரும்புகிறார். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பரம்பரை பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் வரை நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை ஆக முடியாது. அதிலே நம்ம தங்கி விடுறதும் உண்டு. அது மட்டும் இல்லை, தலைமுறைக்கும் அதை கொண்டு செல்வதும் உண்டு. அதற்கு மாறாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதிலே தங்கி விடாமல் தலைமுறைக்கு கொண்டு செல்லாமல் இருக்க என்ன செய்யணும், அதுலேருந்து முற்றிலும் விடுதலையாக என்ன செய்யணும், இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை. ஒரு தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய பேரன் அவருடைய மூக்கின் அடியில் உள்ள மீசையில் பயங்கரமான நாற்றம் பிடித்த பாலடை கட்டியை ஒட்டி வச்சிட்டான். அவர் அந்த நாற்றம் தாங்க முடியாமல் மீசையை அவர் விரலால் தேய்த்து கொண்டே எழுந்தார். அவர் விரலிலும் நாற்றம் அடித்ததை அவர் உணர்ந்தார். அப்புறம் அந்த நாற்றத்தோட எல்லா ரூமுக்கும் போனார். எல்லா ரூமும் கூட நாற்றம் அடிக்கிறதா அவர் நினச்சார். நாற்றம் தாங்க முடியாமல் வெளியில் போனார். வெளியிலும் அந்த நாற்றத்தை உணர்ந்தார். உலகமே நாற்றம் அடிப்பதாக அவரை சுற்றி இருந்த சூழலையும் காற்றையும் எல்லாவற்றையும் குறை சொல்லவும் தொடங்கினார். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் அகற்ற வேண்டியவங்களை அகற்றலைன்னா அவருக்கு நடந்த மாதிரி தான் நமக்கும் நடக்கும். நமக்குள் ஒட்டி கொண்டிருக்கும் அழுக்க முதல்ல நம்ம அகற்றணும். இல்லைன்னா நம்ம உலகத்தையே குறை சொல்லுவோம் அப்படின்றதும் புரியுது இல்லையா? இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். யோசுவா 7:13 என்ன இருக்குன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவிலே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பரம்பரையாக வரும் காரியங்கள் நாம் நிறுத்தலைன்னா அது நம்மை நிறுத்திவிடும் அப்படின்றது புரியுது. மனசோர்வு, குடிப்பழக்கம், போதைப்பொருள், இது எல்லாமே உதறி தள்ளிவிட்டு எழும்பணும் அப்படின்றது புரியுது. ஏசாயா 52:1-2 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாயகன் ஆசா. இது 2 நாளாகவும் 14 இருக்குது. அபியா இறந்த பின் அவன் மகன் ஆசா ராஜாவானார். அவருடைய நாட்களில் தேசம் 10 வருஷ காலம் அமெரிக்கையா இருந்தது அப்படின்னு பைபிளில் இருக்கு. ஏன் அமெரிக்கையா இருந்தது அப்படின்னு பார்க்கலாமா? அவன் அப்பா அவன் சந்ததிகள் எல்லாம் செஞ்ச தவிர அவன் செய்யாம கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய முதல் படி எடுத்து வச்சான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எல்லா பட்டணங்களிலிருந்தும் மேடைகளின் விக்கிரகங்களை அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எதிராக வந்தவங்க 2 மடங்கு பலசாலிகளாக இருந்தாலும் 2 மடங்கு இராணுவ வீரர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை எல்லாரையும் வீழ்த்தி ஆசாவுக்கு வெற்றியை தந்தார். அது மட்டும் இல்லை, ஆசா செய்த மாதிரி கடவுளின் பார்வைக்கு செவ்வையானதை செய்ய பரம்பரையாக வந்த விக்கிரகங்களை அகற்றிய மாதிரி நாமும் பரம்பரை சுபாவங்களாகிய பொறாமை, கோபம், இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து முற்றிலும் நம்ம நம்மக்கிட்டேருந்து அகற்றணும் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லை, ஆசா அவனை விட 2 மடங்கு அதிகமான சேனைகளை வென்றது போல நம்மால் முடியாத காரியங்களை, அதாவது நம்ம பலத்தால் முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய பண்ணுவார் அப்படின்றது புரியுது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இன்று நம் தடைக்கற்கள் எல்லாமே நம் படிக்கற்களாக மாறும்ன்ற மனநிலைக்கு வரணும். சிம்சோன் மாதிரி கட்டுக்களை அறுத்து வெளியில் வரணும். எனக்குள் இருக்கும் மகிமை எனக்கு எதிரான சக்தியை விட பெரிதுன்ற மனநிலைக்கு நம்ம வரணும். ஆசா மாதிரி ஏதோ ஒன்று பரம்பரையாக கடந்து வருவதால் அதை நம்ம தொடரணுன்ற அர்த்தம் கிடையாது. புதிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம். பரம்பரை கெட்ட பழக்கங்கள் நம்மிடம் தொடங்கவில்லை என்றாலும் அதை நம்மிடம் முடிக்கலாம். ஆசா மாதிரி நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சால் கடவுள் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் அப்படின்றது புரியுது. ஆசா மாதிரி நம்மில் யாராவது ஒருத்தர் எழும்பியே ஆக வேண்டும், அடிமைத்தன கட்டுக்களை உடைத்தே ஆக வேண்டும் அப்படின்றது புரியுது. பரம்பரை சாபங்கள் வரணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள் தானே. அப்போது நம்ம தாத்தா அப்பா கிட்டலாம்
உள்ள சுபாவங்கள் நமக்கு வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதும் புரியுது இல்லையா? முடித்து போனதை ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் நிகழ்காலத்தில் நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியும். உண்மையில் முன்னேற விரும்புகிறவங்க, சந்தோஷத்தை விரும்புகிறவங்க, நல்லவங்களா நடக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. ஆசா மாதிரி நம் எதிரிடமிருந்து விடுதலை ஆவோமா? சிம்சோன் மாதிரி நம்ம அடிமைத்தன கட்டுக்களை அறுத்தெறிவோமா? இல்லை இஸ்ரேல் மக்கள் மாதிரி அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள்னு நம்ம இது வழக்கமான ஒன்றுன்னு எடுத்துகிட்டு இருப்போமா?